வணக்கம், நான் அபிஷேக். ஒரு நாள் ஒரு திருடனை போலீஸ் ஆட்கள் கைது பண்ணி சிறைச்சாலையில் அடைச்சிருவாங்க. அடைச்சா கண்ட நாள் அவர் சிறையில் இருப்பார். அப்போ ஒரு நாள் அவருடைய மனைவி அவருக்கு கடிதம் எழுதப்படுது. இப்படி நாங்கள் சரியான வறுமையில் இருக்கிறோம், என்ன செய்கிறேன்னு தெரியல, எங்களோட அந்த வீட்டுக்கு பின்னால் இருக்கிற நிலமும் ஒரு சரியான முறையில் இல்லை, ஒரு பண்படுத்தப்படாமல் இருக்குது, அதில் நிறைய பாறைகள் கல்லுகள் எல்லாம் இருக்குது, அதுகளெல்லாம் அகற்றி இருந்தால் கூட நான் ஏதாவது விவசாயம் செஞ்சு என்னையும் காப்பாற்றி என் பிள்ளைகளுக்கும் எங்களுடைய அந்த வாழ்க்கையை நாங்கள் நடத்தி கொண்டிருப்பேன் நீங்கள் வெளியே வரும் வரைக்கும். ஆனால் என்னால் தனி இதெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதப்பட்டு அவருக்கு கொடுக்கப்படும். அவருடனே அதுக்கு அதை வாச்சிட்டு ஒரு பதில் கடிதம் ஒன்று எழுதுவார். என்னோட அன்பு மனைவிக்கு தயவு செஞ்சு அந்த பின்னால் இருக்கிற அந்த நிலத்தை உழுதோ இல்லாட்டி அந்த பாறைகளை அகற்றியோ ஒன்றும் பண்ணி விட்டாத. ஏன்னா நான் இவ்வளோ நாளும் திருடின அந்த நகைகள், பணங்கள், அந்த பொருட்கள் எல்லாம் ஒவ்வொரு எங்களோட காணியில் பின்னால் இருக்கிற காணியில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மூலையிலையும் நான் ஒழிச்சு வச்சுருக்கேன், ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்குது. ஸோ அதை ஒன்றுமே செஞ்சு விட்டாத, நீ அப்படியே எப்படியாவது சமாளிச்சுக்கோ, நான் வெளியே நான் அதை எடுத்து நாங்கள் விட்டு நாங்கள் சந்தோஷமாக வாழலாம் அப்படி என்ன மாதிரி ஒரு பதில் கடிதத்தை போட்டு விட்டுருவார். போட்டால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா போலீஸ் படையே போய் நின்று ஏசிபி இந்த உள்ளூர மிஷின் எல்லாம் கொண்டு போய் அந்த நிலத்தை எல்லாம் உழுது அந்த பாறையெல்லாம் அகற்றி எல்லாம் தேடுவாங்க. எங்கேயுமே எந்த தங்கமோ எந்த காசோ எந்த பொருளோ எதுவுமே கிடைக்கல. அது நேரமோ அதெல்லாம் செஞ்சு எல்லா மிஷினரி சாலையும் ஒர்க் பண்ணி எதுவுமே கிடைக்காம ஃபைனலி விட்டுட்டு திரும்பி போயிடுவாங்க. ஆனால் யாருக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது. என்ற இவங்க கள்ளமாக அவர் எழுதின கடிதத்தை வாச்சிட்டு அப்போ அந்த திருட்டு பொருட்கள் அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக செஞ்ச வேலை தான் இது. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தா அந்த மனைவி ஒரு பதில் கடிதம் போடுவாள். இப்படி யாருன்னு தெரியலை, நிறைய பேர் மிஷினரிஸ் எல்லாம் கொண்டு எங்களோட வீட்டுக்கு பின்னாலெல்லாம் உழுது அந்த பாறையெல்லாம் கட்டிட்டாங்க. இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, என்னால் விவசாயம் செய்ய முடியுது. ஸோ நீங்கள் வரும் வரைக்கும் நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும், என்னாலேயே நான் என்னையும் பாதுகாத்து என்ற பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மனைவி ஒரு பதில் கடிதம் ஒன்று எழுதியிருப்போம். அதை ஹஸ்பண்ட் வாட்சினா அவருக்கு பெரிய சந்தோஷம். இந்த கதையிலேருந்து நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் எங்கே இருக்கிறோம்ன்றது முக்கியம் இல்லை, நாங்கள் எப்படி யோசிக்கிறோம்ன்றது தான் முக்கியம். நாங்கள் எங்கே இருந்தாலும் எங்களுடைய சிந்தனைகளை தெளிவாக நாங்கள் சிந்தித்தால் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் நாங்கள் வெற்றியை நோக்கிய ஒரு பாதையில் நகர்ந்து கொண்டே இருப்போம். இதை ஒரு சின்னதாக ஒரு பழமொழியில் சொல்லலாம். நான் இலவு காத்த கிளிதான், ஆனால் எனக்கு பஞ்சனை செய்யும் தந்திரம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞரோடால் ஒரு கவிதை ஒன்று எழுதியிருப்பார். அந்த கவிதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.